தயவு செய்து டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டுங்க. டூ வீலர்ல போறவங்க கட்டாயமா ஹெல்மெட் போடுங்க. குழந்தைங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கும் ஹெல்மெட் போட்டு விடுங்க. இந்த விபத்து கோயம்புத்தூர்ல ஏற்பட்டது. ஒரு பிரைவேட் பஸ் டூ வீலர்ல மோதி டூ வீலர்ல போன 3 வயசு குழந்தை உட்பட 3 பேர் இறந்திருக்கிறாங்க. இந்த விபத்து ஏற்பட பல காரணங்கள் சொல்லலாம். அந்த காரணங்கள்லாம் இவங்களை குறை சொல்றதுக்காக கிடையாது. இதுக்கு மேல இந்த காரணத்தினால விபத்து ஏற்படக்கூடாது அப்படின்ற நோக்கத்தோட தான் சொல்றேன். தயவு செய்து டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. விபத்து ஏற்படுத்திய பிரைவேட் பஸ் வேகமா போயிருக்கணும். அவங்க ஸ்லோவா போயிருந்தா நிச்சயமா பிரேக் அடிச்சு கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கலாம். டூ வீலர்ல இடிச்சு அப்புறமும் அவங்க நிக்காம ரொம்ப தூரம் போய் தான் நிறுத்திருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா அவங்க வேகமா போயிருந்திருக்கணும். பிரைவேட் பஸ்க்கு முக்கியமா ஸ்பீட் கண்ட்ரோல் மீட்டர் கண்டிப்பா பொருத்தணும். இது கவர்மெண்ட் நிச்சயமா ஆக்ஷன் உடனடியா எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். டூ வீலர் ஓட்டிட்டு போனவங்க லெஃப்ட் சைட் போயிருந்திருக்கணும். அவங்க ரைட் சைட் போயிருக்காங்க. சடனா லெஃப்ட் சைடு எடுக்கும் போது மிரரை பார்க்காம வளைஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்திருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு தவறு. அது இல்லாம யாருமே அந்த பைக்ல ஹெல்மெட் போடலைங்க. இண்டிகேட்டரை போட்டுட்டு நம்ம லெஃப்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி நம்ம வண்டி ஓட்டவே கூடாதுங்க. என்ன அப்படின்னா முதல்ல மிரரை பார்க்கணும். மிரரை பார்த்துட்டு இண்டிகேட்டரை போட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு வண்டி வரலன்னா தாங்க லெஃப்ட்ல எடுக்கணும். நம்ம இண்டிகேட்டரை போட்டுட்டா போதும் லெஃப்ட் எடுத்துடலாம் அப்படின்றது கிடையவே கிடையாது. தயவு செய்து ரொம்ப அவேரா வண்டி ஓட்டுங்க. இந்த விபத்துல 3 வயசு குழந்தையும் இறந்திருக்குங்க. குழந்தைங்களை வண்டியில கூட்டிட்டு போகும்போது குழந்தைங்களுக்கான ஹெல்மெட் போட்டு கூட்டிட்டு போங்க. அதே போல வளையும் போது இண்டிகேட்டரை போட்டுட்டு வளைங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம், இண்டிகேட்டரை போட்ட உடனே வளையக்கூடாதுங்க. எந்த ஒரு வண்டியும் வரல அப்படின்றத மிரர்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தாங்க வளையணும்.